தமிழகத்தில் யூகங்கள் அடிப்படையில் கைது நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை என்ஐஏ கைவிட வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் நடைபெற்ற கட்சியின் வழக்கறிஞர்கள் மாநில செயற்குழு மாநாட்டில் கலந்து கொண்ட ஜவாஹிருல்லா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் கூறினார். பாஜக ஆட்சியில் நீதியரசர்கள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர், குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் வகையில் UAPA சட்டம் இருப்பதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் என்ஐஏ யூகங்கள் அடிப்படையில் கைது செய்யும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். கல்பாக்கம் வரும் பிரதமர் எத்தகைய திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் என்பதை வெளிப்படைத்தன்மையுடன் கூற வேண்டும் என்றும் ஜவாஹிருல்லா வலியுறுத்தினார். இதில் பல முக்கியமான தீர்மானங்களை சங்கத்தின் சார்பாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் சமூக நீதியின் அடிப்படையில் நீதியரசர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இன்றைய கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக மோடி ஆட்சியின் போது நீதியரசர்கள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றப்படவில்லை. அதோடு மட்டும் இல்லாமல் பாஜகவுக்கு எதிராக தீர்ப்பளித்தவர்கள் அவர்கள் நியாயப்படி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக வரக்கூடிய தகுதி பெற்றிருந்தாலும் கூட, உதாரணமாக குஜராத்தினுடைய நீதியரசராக இருந்த குரேஷி உள்ளிட்டவர்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம்.